அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபிஷ் அப்படின்னு ஒரு மெத்தடுங்க. அதாவது நம்ம வாங்குகிற சம்பளத்துலேருந்து இந்த மாதிரி சேமித்தால், இந்த மாதிரி செலவு பண்ணால் எப்படி நம்ம பணத்தை கொஞ்சமாவது சேமிக்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஃபிஷ் அதாவது ஃபிக்ஸடு, எஃப்ஐக்கு ஃபிக்ஸடுங்க. நீங்கள் வாங்குகிற சம்பளத்தில் 50%, அதாவது ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்கன்னா அதில் 50%மான 5,000 ரூபாயை எடுத்து அத்தியாவசிய செலவுகளுக்கான பால், மளிகை, வீட்டு வாடகை, இந்த மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10,000 ரூபான்னு சொன்னேங்க. அந்த மாதிரி எடுத்து வச்சிடணும். அடுத்தது 30% சேவ் பண்ணணும். 3,000 ரூபாய். 3,000 ரூபாயை எடுத்து நீங்கள் ஒதுக்கி வச்சிடணும். அதில் நீங்கள் கையே வைக்கக்கூடாது. அடுத்தது 20% 2,000 ரூபாய் ஹாப்பி ஸ்பெண்டிங். அந்த ஹெச்சுங்கிறதுக்கு ஹாப்பி ஸ்பெண்டிங்குங்க. அதை உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் செய்யலாம். இந்த மாதிரி மாதம் மாதம் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு சேமிப்புன்னு ஒன்று இருக்குங்க. இன்றைக்கி தங்கம் விலை ரொம்ப அதிகமாகிடுச்சு. சவரனில் வாங்கலான்னு யோசிச்சா கூட முடியாது, கிராமில் தான் வாங்கணும். அதனால் முதல்ல நீங்கள் வாங்குகிற சம்பளத்துலேருந்து ஒரு பணத்தை சேமிப்பில் வச்சுருங்க. அடுத்தது ஹாப்பி ஸ்பெண்டிங். இதுக்கெல்லாம் இது செலவு பண்ணணும் அப்படின்னு பட்ஜெட் போட்டு நம்ம செஞ்சாங்க. வருங்காலத்தில் இன்ஃப்ளேஷன் ரேட்டில் அதிகமாகுது. ஸோ எஃப்ஐஎஸ்ஹெச், ஃபிக்ஸட் சேவிங்ஸ் ஹாப்பி ஸ்பெண்டிங். 50% நாம் அத்தியாவசிய செலவுகளுக்கும், 30% சேமிப்புக்கும், 20% நமக்கு தேவையான நமக்கு இது வாங்கலாம் அப்படின்னு ஆசைப்படுவோம் இல்லைங்களா, அதுக்கும் ஒதுக்கி வச்சிடணும். சரி, அதை சேமிக்கிறதுக்கெலாம் நிறைய வழி இருக்குது. எத்தனையோ வழிகள் இருக்குது சேமிக்கிறதுக்கு. ஆனால் கையில் பணமே நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக பாருங்கங்க. உங்களுக்கு இப்போ நீங்கள் மளிகை வாங்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு பொருள் வாங்கிறதுக்கு போகிறீங்க, கையில் பணமாக எடுத்துகிட்டு போங்க. கிரெடிட் கார்டு நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க, நான் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன் எப்பயுமே. கிரெடிட் கார்டு பதிலாக கையில் கேஷ் வச்சு பண்ணிங்கன்னா ஒரு ரூபாயை நீங்கள் செலவு பண்ணும்போது, ஏன்னா அதை சம்பாதிக்கும் போது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், செலவு பண்ணும்போது யோசிச்சு செலவு பண்ணணும். சில்லறை இப்போ 100 ரூபாய் எடுத்துகிட்டு போகிறீங்க, அதில் 80 ரூபாய் செலவாச்சு அப்படின்னா அந்த 10 ரூபாயை நீங்கள் உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க. மீதி 10 ரூபாயை சேவிங்ஸில் போட்டுருங்க. இப்படியெல்லாம் சேமிக்கலாம். சேமிப்பது நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு நிறைய வழிகள் தெரியும். அதனால் ஃபிஷ் மெத்தடை ஞாபகம் வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.